Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5.1 Amplifier ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா USB மெமரி கார்டு மைக் ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது நார்மல் போர்டுக்கும் இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பேசிக் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, மாஸ்டர் கண்ட்ரோலு, இதெல்லாம் நேம் வந்து மென்ஷன் பண்ணல. அடுத்தது நம்ம ஆம்பிளிஃபையர் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும்ல. இதில் வந்து முக்கியமான பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாட்டு முக்கியமான பாட்டு. ஃபஸ்ட்டு பாட்டு வந்து பவர் சப்ளை. பவர் சப்ளைங்கிறது இது எல்லாமே சேர்ந்தது தான் பவர் சப்ளை. ஸோ இது டிரான்ஸ்ஃபார்மரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8 amps டியூவல் பவர் சப்ளை. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 amps ஒன்று இருக்கும், 2 amps ஒரு பவர் சப்ளை வரும். ஸோ ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரு. ஸோ இது வந்து 8 amps உண்டான பவர் சர்க்கியூட்டு. இது டயோடு, பிரிட்ஜ் டயோடு, ஃபில்ட்ரு இதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டியூவல் பவர் சப்ளை கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், கிரவுண்டு, பாசிட்டிவ். இதுதான் பவர் சப்ளை, டியூவல் பவர் சப்ளை. டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி என்ன சொல்லணும்னா 8 amps சொல்லியிருந்தேன். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 24-0-24, இன்னொன்று 12-0-12. ஸோ இது 2 பவர் சப்ளையாக தான் வருது. இதில் 2 டைப் ஆஃப் வேரியண்ட்டில் இது வந்து 24-0-24. இது வந்து பவர் ஆம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பவர் சப்ளை. அடுத்து இது பார்த்தீங்கன்னா 12 volt பவர் சப்ளை. இது வந்து நம்ம யூஎஸ்பி போர்டுக்கும் மற்ற இந்த எல்இடி, டிசி ஃபேனுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பவர் சப்ளை வந்து இது மினிமம் amps 2 amps இருக்கும். ஸோ அதுவே போதுமானது. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் பவர் சப்ளை யூனிட்டு. பவர் சப்ளைலேருந்து இப்போ அவுட்டில் பார்க்க போகிறோம். இது வந்து டியூவல் பவர் சப்ளை, பாசிட்டிவ், கிரவுண்ட், நெகட்டிவ். ஸோ இந்த 3 பவர் சப்ளையும் பார்த்தீங்கன்னா இந்த இது வழியாக வந்து இப்போ வருது. இங்கே போர்டுக்கு ஒரு பார்ப்பீங்க. ஸோ இது வந்து நெகட்டிவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ். ஸோ இந்த வந்து இந்த ஒரு பவர் ஆம்புக்கு டியூவல் பவர் சப்ளைங்கும் போது பாசிட்டிவ், இது வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ், இது கிரவுண்டு, இது நெகட்டிவ் வோல்டேஜ். ஸோ இந்த 3 வயர் தான் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளைக்கு வருது. இது வந்து பவர் ஆம்புக்கு போகிறது. அதே மாதிரி தான் இந்த 3 பவர் ஆம்ப் இருக்குது இதில். ஸோ இது 3 பவர் ஆம்பும் இதே தான் வருது. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இது 3 வந்து பவர் ஆம்ப் போர்டு. இது வந்து சரவுண்டு, பிடி போர்டு எல்லாமே கலந்து தான் இது. ஸோ இதுக்குமே இந்த டியூவல் பவர் சப்ளை தான் வருது. பாருங்க, இது டியூவல் பவர் சப்ளைலேருந்து தான் இதுலேருந்து லூப் எடுத்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆம்பிளிஃபையருக்குள்ள பவர் சப்ளை யூனிட்டு. ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து தான் பவர் கார்டு. இதுதான் வந்து பவர் கார்டு. இந்த பவர் கார்டு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சுக்கு தான் வரும். இதுதான் பவர் ஆன் சுவிட்சு. ஸோ இந்த சுவிட்சிலேருந்து தான் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது. டிரான்ஸ்ஃபார்மருக்கு போயிட்டு தான் நம்ம பவர் சப்ளை யூனிட்டுக்கு எல்லாமே போகுது. ஸோ இது பவர் சப்ளை யூனிட் முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் யூனிட்டுக்கு வருவோம். இந்த யூஎஸ்பி போர்டு, இது பேக் சைடு. இது வந்து பவர் சப்ளை வந்துருச்சு. ஸோ இது இந்த பவர் சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம ஆடியோ சிக்னல் அவுட்புட்டாக எடுக்கிறோம். இதுலேருந்து ஒரு ஆடியோ சிக்னல் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சுக்கு வரும். இதுதான் வந்து இன்புட் செலக்டர் சுவிட்சுன்னு சொல்லுவோம். இந்த செலக்டர் சுவிட்சுக்கு பார்த்தீங்கன்னா 2 சிக்னல் வரும். ஒன்று யூஎஸ்பி போர்ட்லேருந்து வர லெஃப்ட் ரைட் சிக்னலு, இன்னொன்று நம்ம இந்த பேக் சைட்லேருந்து வர டிவிடியோட 5.1 சிக்னலு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் டிவிடியோட 5.1 இன்புட் சிக்னலு. டிவிடிலேருந்து டேரெக்டாக கொண்டு வந்து இதில் நம்ம ஏவி பின் மூலயமா இதில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதிலிருந்து இன்புட் சிக்னலில் 6 சிக்னலும் இந்த சுவிட்சுக்கு வந்துடும். யூஎஸ்பி போர்ட்லேருந்து வர சுவிட்சும் இங்கே வந்துடும் சிக்னலும். ஸோ இதில் நம்ம எது செலக்ட் பண்ணுறோமோ, யூஎஸ்பி செலக்ட் பண்ணுறோமா இல்லை டிவிடி செலக்ட் பண்ணுறோமான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சுவிட்சிலேருந்து அவுட்புட் வந்து டைரெக்டாக பிடி போர்டுக்கு போகும். ஸோ இந்த சுவிட்சிலேருந்து வரக்கூடிய சிக்னல் என்ன வரும், 5.1 இருந்தாலும் சரி, 2.1 இருந்தாலும் சரி, இதுலேருந்து வந்து இந்த சரவுண்ட் போர்டுக்கு வரும்.
இந்த சரவுண்ட் போர்டுக்கு வரும்போது என்னென்ன சிக்னல் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, ரியர் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு, இது எல்லாமே இதுக்கு தான் வரும். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் பிடி கண்ட்ரோல் வரும், மீதி எல்லாமே வந்து டைரெக்டாக இந்த போர்டுக்கு வந்துடும். ஸோ இந்த போர்ட்லேயே பிடி கண்ட்ரோல் இருக்குது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு. இந்த போர்டில் இருந்து சரௌண்டெல்லாம் பிரித்து தனித்தனி கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோலுக்கு இந்த சுவிட்சிலேருந்து பார்த்தீங்கன்னா 5.1 சிக்னல் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த சரௌண்ட் போர்டுக்கு வருது. இந்த சரௌண்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, ரியர் லெஃப்ட் ரைட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட்ரு, சப்பு. ஸோ இது எல்லா கண்ட்ரோலுமே இந்த போர்டுக்கு வந்து தான் வருது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு தனியாக, ரைட்டுக்கு தனியாக பிடி கண்ட்ரோல் வரும். பிடினா பேஸ் ட்ரிபிள், ஃப்ரண்ட் பாக்ஸுங்கிறதுனால பேஸ் ட்ரிபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஸோ அதோட வால்யூம் கண்ட்ரோலுக்கு போகிற ஒயர் தான் இது. இது வந்து பேஸுக்கு போகிற ஒயரு, இது ட்ரிபிளுக்கு போகிற ஒயரு. இங்கே ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது பேஸு, இது ட்ரிபிள். ஸோ இது பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோலுக்கு போகிற ஒயரு. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் ரைட்டு முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியர் லெஃப்ட் ரைட்டு. ரியர் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து இந்த கண்ட்ரோல் வந்து இதுதான் போகுது ரியர் லெஃப்ட் ரைட்டுக்கு. இந்த போர்டிலேருந்து அவுட்டு எடுத்துக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்டருக்கு இதுலேருந்து ஒரு அவுட் எடுத்து வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்புக்கு இதுலேருந்து எடுத்து வந்து சப்புக்கு ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துறோம். ஸோ இந்த போர்டோட அவுட்புட் எல்லாமே ரியர் லெஃப்ட் ரைட்டும், சென்ட்ரு, சப்பு, இது மூணுக்குமே வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் ரைட்டு வந்து பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோலில் முடிச்சு இந்த போர்டில் அவுட்டு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ இதோட அவுட்புட்டும் ரியரு, சென்ட்ரு, சப்பு மூணும் அவுட்புட்டும் வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் வந்துடும். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டும் மாஸ்டர் கண்ட்ரோல் வந்துடும். ஸோ மொத்தமாக கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்துடும். இதில் தான் நம்ம மொத்தமும் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மொத்த கண்ட்ரோலுமே சிக்னலுமே இந்த மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு வந்துடுது. இந்த மாஸ்டர் கண்ட்ரோலில் நம்ம பொட்டன்ஷியோமீட்டரில் எவ்வளோ தூரம் சவுண்ட் வைக்கிறோமோ அந்தளவுக்கு தான் கண்ட்ரோல் ஆகி அவுட்புட் சிக்னல் போகும். ஸோ இதோட அவுட்புட் சிக்னல் பார்த்திங்கன்னா டைரெக்டாக என்ன ஆகும், பவர் ஆம்புக்கு போகுது. ஸோ இது வந்து 3 தான் பவர் ஆம்பு. இது வந்து 2 சேனலுக்கு, இது 2 சேனலுக்கு, இது 2 சேனலுக்கு. ஸோ இது 3மே பவர் ஆம்புக்குனால மொத்தம் 6 சேனலுக்கு 2 கொடுத்துருக்கோம். இந்த பவர் ஆம்பு பார்த்திங்கன்னா மாஸ்ஃபெட் கொடுத்துருக்காங்க. மாஸ்ஃபெட்டுங்கிறது ஒரு பவர் ஆம்பு, ஆடியோ சிக்னலில் கெயின் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த பவர் ஆம்புக்கு பவர் சப்ளை முன்னே நம்ம கொடுத்துட்டோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்புட் சிக்னலு. இது டைரெக்டாக வந்து மாஸ்டர் கண்ட்ரோல்லேருந்து வருது. மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து இன்புட்டாக இதுக்கு வருது. இதில் வந்து பவரை கெயின் பண்ணி ஆடியோ சிக்னலை ஸ்பீக்கருக்கு அவுட்புட்டாக எடுத்துகிட்டு போகிறோம். அதுதான் இந்த லைனு. இது வந்து ஸ்பீக்கர் லைனு. இங்கே போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஸ்பீக்கர் லெஃப்ட் ரைட்டு. இது ஒரு சிக்னல், இது ஒரு சிக்னல். லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு தனியாக காமனாக எடுத்துட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு பவர் ஆம்புலேருந்து வருது. இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு. அடுத்த பவர் ஆம்பு இது வந்து பார்த்திங்கன்னா ரியரோடைய பவர் ஆம்பு, லெஃப்ட் ரைட் சிக்னலு. இது 2 சிக்னலும் பார்த்திங்கன்னா கீழே இருக்க ரியர் லெஃப்ட் ரைட்டு அவுட்புட் நாபுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட்ரு, சப்பு, இதுதான் சென்டருக்கு சப்புக்கும் இந்த பவர் ஆம்பு ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது சென்ட்ரு, இந்த சைடு இருக்குது சப்பு. ஸோ இதுதான் அவுட்புட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த 5.1 ஆம்பிளிஃபையரோட சின்னதாக ஒரு டூர் வந்த மாதிரி வந்துட்டோம். வீடியோ பார்த்துருப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.